الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ரப்பி ஜித்னி இல்மா. அகில உலகையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் பற்றா கருணையும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதிலும் சத்திய சஹாபாக்களின் மீதிலும் சஹாபிய பெண்மணிகளின் மீதிலும் குறிப்பாக நம் அனைவர் மீதிலும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அருள் வளங்களை வாரி வழங்குகின்ற இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாகவும் இரவு தொழுகைகளை நிறைவேற்றியவர்களாகவும் இறை திருப்தியை எதிர்பார்த்தவர்களாகவும் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல தருணத்தில் முதலாவதாக ஒரு விஷயத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இஸ்லாமிய மார்க்கம் என்பது மார்க்க உரைகளின் மூலமாக மக்களிடத்திலேயே இறை பயத்தையும் இறை அச்சத்தையும் போதிக்க வேண்டும் என்கிறது இஸ்லாம் மார்க்கம் அதிகமாக அறிவுறுத்துகிறது. ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாம் மனிதன் மறதியாளனாகத்தான் படைக்கப்பட்டுள்ளார். அந்த நேரத்தில் இந்த மார்க்க உரைகளின் மூலம் அவர்கள் அந்த விஷயங்களை கேட்டு அதை படிப்பினை பெற வேண்டும், இறை அச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்க்க உரைகள் அதிகமாக மார்க்க உரைகள் நிகழ்த்தப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலாவே சொல்லி காட்டுகிறான். 51வது அத்தியாயத்தில் 55வது வசனத்தில் வஸக்கிர் ஃபஇன்ன ஸிக்ர தன்ஃபஉல் முஃமினூன், அறிவுரை கூறுகிறாக, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுரை பயனளிக்கும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அறிவுரை கூறுங்கள். இந்த அறிவுரை யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அந்த அறிவுரை பயனளிக்கும். இதன் வெளிப்பாடாகத்தான் ஜும்மா உரைகளிலும் பெருநாள் உரைகளிலும் இந்த மார்க்க அறிவுரைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஜும்மாவுடைய உரை நேரத்தில் அருகில் இருப்பவரிடம் நீங்கள் சும்மா இரு என்று கூறினாலே அந்த ஜும்மாவுடைய அந்த இதை நீ பாழ்படுத்தியவனாக கூறுகிற அந்த செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். எதற்காக என்று சொன்னால் இந்த மார்க்க அறிவுரைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த நல்ல தருணத்தில் அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கிறது என்னவென்று சொன்னால் தர்மம் செய்வோம் என்கின்ற தலைப்பு. இந்த இஸ்லாம் மார்க்கம் அதிகம் எந்த மார்க்கத்திலும் எந்த சித்தாந்தத்திலும் கூறாத அளவுக்கு இந்த தர்மத்தை பற்றி அதிகமாக போதிக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் இருந்து கொள்கிறது. இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த தர்மத்தை பற்றி அதிகம் ஏன் என்று சொன்னால் இதனுடைய நன்மைகள் தீமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 8வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்றான், அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் நல்வழியில் செலவிடுவார்கள்.
தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நல் வழியிலும் செலவிடுவார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆன்ல அதிகமான இடத்துல இன்னும் நீங்கள் பார்க்கலாம். 14வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில், 16வது அத்தியாயத்தில் 90வது வசனத்தில், அதே போன்று 4வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த தர்மத்தை பற்றியும் ஜக்காத்தை பற்றியும் அதிகம் வலியுறுத்துகிறார். அப்போ இது போன்ற அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறானே, அப்போ இந்த தர்மத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தர்மத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா நம்முடைய மனிதன் என்ன நினைக்கிறான், நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நம்முடைய குடும்பத்துக்கு செலவு செய்யணும் நம்ம வீட்டில் கேட்குறான்னு வைங்களேன். கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன நம்ம செய்வோம், ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அல்லது ஒரு மாதத்திற்கு என்ன தேவையோ, அதிகம் ஒரு 2 மாதத்துக்கு என்ன தேவையோ அது வாங்கி கொடுப்போம். இதுதான் நிதர்சனமான உண்மை. 1 வருடத்திற்கு 2 வருடத்திற்கு 5 வருடத்திற்கு இப்படி நம்ம வாங்கிட்டு வந்து வைப்போமா? வைக்க மாட்டோம். அதே போன்று இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சில பேருக்கு வாரி வழங்கி இருக்கிறான். 10 தலைமுறைகளுக்கு கூட உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவுக்கு கொடுத்திருக்கான். சில பேருக்கு அன்றாடம் காட்சியாக கையேந்தக்கூடியவர்களாக வைத்திருக்கிறான். ஏன் இந்த வேறுபாடு? இந்த கேள்வி எழுது இல்லையா? சாதாரணமாக இந்த கேள்வி எழுது. அப்ப என்ன, அதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறான், வாரி வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதை பிற மக்களுக்கு அவன் செலவிட வேண்டும். எப்படி இந்த ஒரு பள்ளி இருக்கிறது என்று சொன்னால், இத்தனை பேர் இருக்கின்ற நேரத்தில் ஒரு 4 பேர்களை ஒரு 5 பேர்களை நிர்வாகியாக எடுத்து அந்த பள்ளியை நிர்வாகம் செய்கிறார்களோ, அதை போன்று ஒரு ஊர் இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஊரிலே ஒரு செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதிகமாக அல்லாஹ் தஆலா எதற்கு வாரி வழங்குகிறான் அவனுக்கு தெரியாதா? ஒரு 60 வருடம் 70 வருடம் அதிகம் ஒரு 100 வருடம் வாழ போகிறான் ஒரு மனிதன் வைங்க. அவனுக்கு என்ன தேவையோ அதுதான் அவனுக்கு கொடுக்கணும். அவன் ஏன் வாரி வழங்குறான்? அளவுக்கு அதிகமா கொடுக்குறானே. சில பேரை நம்ம பார்க்கணும் இல்லையா? பார்க்கக்கூடிய நேரத்தில் வாரி அல்லாஹ் தஆலா அளவுக்கு அதிகமான செல்வத்தை சில பேர் வைத்திருக்காங்க இல்லையா? அப்போ அல்லாஹ் நமக்கு அங்க ஒரு சோதனை வைத்திருக்கிறான். அங்கே ஒரு பரீட்சை வைக்கிறான். அந்த செல்வந்தர்களுக்கு என்ன பரீட்சை? இவன் என்ன செய்கிறான்? இவன் மட்டுமே அந்த பொருளாதாரத்தை செலவு செய்கிறானா? மற்றவர்களுக்கும் செலவு செய்கிறானா? மற்றவர்களுடைய பசியை போக்குகிறானா? அல்லாஹ் அங்கே சோதிக்கிறான். அல்லாஹ் தஆலா அங்கே சோதித்து பார்க்கிறான். நாம் என்ன நினைச்சுக்கிறோம், அந்த பொருளாதாரம் நம்முடையது நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இந்த பொருளாதாரத்தை அழித்து நமக்கு ஒரு சோதனை பரீட்சையாக வைக்கிற பரீட்சை காலம் அந்த பொருளாதாரம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அழகாக விவரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ஆதமுடைய மகன் இருக்கலாம் இல்லையா, யபூனு இப்னு ஆதமுடைய மகன் மாலி அப்படின்னு சொல்றான். ஆதமுடைய மகன் என்ன சொல்றானா, என்னுடைய செல்வம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? எது உன்னுடைய செல்வம்? நம்ம சொல்றோம் இல்லையா, சாதாரண விஷயமா, இந்த 10வது தெருவில் இருக்கிற வீடு நம்மள் தான், 8வது தெருவில் இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட் நம்மள் தான், 10 லாரி ஓடுது, 10 பஸ் ஓடுது, இப்படி சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உண்மையிலேயே உன்னுடைய சொத்து எது? நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய சொத்து எது என்று சொன்னால், நீ உண்டு முடிச்சல்ல, சாப்பிட்ட இல்லப்பா, நீ சாப்பிட்டு முடிச்சல்ல, இது ஒண்ணு. என்ன சொல்றாங்க, நீ சாப்பிட்டு முடிச்சிட்ட, அது உன்னுடைய சொத்து. அடுத்தது நீ உடுத்தி கீழ்ச்சிட்ட பாரு, உன்னுடைய துணிகள் உடுத்தி கீழ்ச்சிட்ட, இது ஒண்ணு. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அடுத்தவர்களுக்கு கொடுத்து நீ சேமிச்சு வச்சல்ல, அதுதான் உண்மை. என்ன சொல்றாங்க, சேமிப்பு, பிக்ஸட் டெபாசிட் எது? நாம பிறருக்கு கொடுத்தோம் பாருங்க, நம்முடைய செல்வத்திலிருந்து வாரி வழங்கணும் பாருங்க, இதுதான் நம்முடைய சொத்தான். மற்றது எல்லாம் ஒன்னது கிடையாது. உன்னுடைய நாம நினைக்கலாம், ஒரு கடைசி நேரத்தில் நம்ம நினைக்கலாம், ஒரு படுக்கை ஆயிட்டோம்னு வைங்களேன், மரண நேரத்தில் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சோம்னாலும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் கொடுக்க முடியுமா? நாம நினைக்கலாம், நம்முடைய தங்கைக்கு கொடுக்கணும், நம்முடைய அண்ணனுக்கு கொடுக்கணும், நம்முடைய தம்பி கொடுக்கணும், உற்றார் உறவினர் கொடுக்கணும்னு நினைப்போம். நம்மளால முடியுமா? நம்முடைய அந்த உரிமை அந்த நேரத்தில் அங்கே இருக்காது. அதனால்தான் நாம் நல்ல முறையில் இருக்கிற போதுவே நாம இந்த பொருளாதாரத்தை அதிகம் நாம் செலவிடணும். அல்லாஹ் ஒரு கொடுத்து சோதிக்கிறான். சரி, கொடுத்துட்டு சோதிக்கிறான், நாம கொடுத்துட்டோம். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ கொடுத்த பொருளாதாரத்தை அது உன்னுடைய தான், உனக்கு தான் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான் அல்லாஹ், நீ கொடுத்தத அல்லாஹ் என்ன, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீ கொடுத்து சேமிச்சு வச்ச இல்லையா, அதுதான் உன்னுடையன்னு சொன்னாங்க. அதே போன்று அல்லாஹ் என்ன சொல்றான், நீ கொடுத்த இல்லையா, அந்த பொருளாதாரம் உன்னுடையது அப்படின்னு சொல்றான். எப்படி? பொருளாதாரத்தை நம்ம பிறருக்காக செலவிடுறாங்க, அந்த செலவிடக்கூடிய நேரத்தில் அந்த பொருளாதாரம் உன்னுடையதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு உதாரணத்தையும் காட்டுகிறான். எப்படி காட்டுகிறேன் சொன்னால்,
ஒரு விதையை நீங்க வந்து பூமியில விதைக்கிறீங்க. கேள்விப்பட்ட செய்தி தான். என்ன சொல்றாங்களா, ஒரு விதையை நீங்க பூமியில விதைக்கிறீங்க. அது 7 கதிர்களாக முளைக்குது. 7 கதிர்களாக முளைக்குது. அந்த ஒவ்வொரு கதிர்லையும் 100 தானியங்கள் விளையுது. அப்போ 7 கதிர்ல 100, ஒரு கதிர்லயும் 100 தானியம்னா எத்தனை? 700 தானியங்கள். அப்படி நான் கொடுப்பேன். 700 மடங்கு இல்ல, அதை விட பன்மடங்கு நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நாம கொடுக்கிறோம் இல்லையா இந்த பொருளாதாரம், இந்த பொருளாதாரம் வந்து நமக்கே திருப்பி தருவதாக அல்லாஹ் சொல்கிறான். அது உலகத்திலேயும் தரலாம், மறுமையிலையும் தரலாம். அப்போ இந்த செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் இந்த தான தர்மங்கள் தர்மங்களா அப்படின்னு கிடையாது. ஏழைகளுக்கும் தர்மங்கள் உண்டு. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பேரிச்சம்பழம் அளவுக்கும் நீங்கள் தர்மம் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதை தன்னுடைய பலக்கரத்தை கொண்டு வாங்கி கொடுக்கிறார். நாம கொடுக்கிறது ஒரு பேரிச்சம்பழம் அளவு, ஒரு 10 ரூபாய் கொடுப்போம், 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய். அதை அல்லாஹ் என்ன செய்யறானா தன்னுடைய பலக்கரத்தை கொண்டு வாங்கி கொள்கிறான். இவ்வளவு பெரிய விஷயம். ஒரு நம்மளுடைய எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்க்கறான். நீ 10 ரூபாய் கொடுத்தியா, 10 லட்சம் கொடுத்தியா, அதை பார்க்கறது இல்லை அல்லாஹ் என்ன நம்முடைய எண்ணத்தை பார்க்கிறார். அப்ப என்ன செய்யறான்? அல்லாஹ் தன்னுடைய பலக்கரத்தை கொண்டு அதை வளர்ப்பதாக சொல்கிறான். வாங்கிக்கிறது மட்டும் கிடையாது, அதை நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். எப்படி வளர்க்கிறான் அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். நீங்க அந்த ஒட்டக குட்டி, குதிரை குட்டியை நம்ம வந்து ஒரு குட்டி போட்டதுன்னா அதை எப்படி வளர்ப்போம்? அந்த அரபுகள் இருந்தால் அந்த குதிரை ஒட்டகம் எல்லாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம். இன்னைக்கு நமக்கு ஆடி, BMW, பென்ஸ் கார் இருக்கு இல்லையா, அது போன்ற ஒரு செல்வம் அந்த அரபு தேசம். அப்படி நீங்க அந்த குதிரை குட்டியையும் ஒட்டக குட்டியையும் நீங்க எப்படி வளர்ப்பீங்களோ அதை போன்று நான் வளர்ப்பேன். எப்படி? மறுமை நாள்ல தான் தெரியுமா. அல்லாஹ் தூக்கி கொடுப்பானா, ஒரு மலை போன்ற ஒரு அந்த அதனுடைய பிரதிபலன் கொடுப்பானா, நீ கொடுத்த தர்மம் தான் அப்படின்னு சொல்லுங்க. யாரெல்லாம் நான் எங்க இவ்வளவு கொடுத்தேன்? மனிதன் கேட்பானா, என்ன கேட்பான்? நான் எங்க இவ்வளவு யாரெல்லாம் கொடுத்தேன்? நீ குட்டி அந்த ஒரு பேரிச்சம்பழம் அளவுக்கு தர்மம், அதனுடைய பிரதிபலன் தான். அல்லாஹ் எந்த அமல்களுக்கும் சொல்லாத ஒரு அமலை இந்த தர்மத்திற்கு சொல்கிறான் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற அமல்களுக்கெல்லாம் நான் இந்த அளவு இதற்காக நான் இவ்வளவு நன்மைகளை வாரி வழங்குகிறேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் இந்த தர்மத்தை மட்டும் என்ன பிரத்யோகமா என்ன சொல்றான் தெரியுமா? நான் அதை வளர்த்து கொடுக்கிறேன். என்ன சொல்றான்? நான் அதை வளர்க்கிறேன். எப்படி நீங்கள் எப்படி குதிரை கட்டியை நீங்க வளர்க்கிறீங்களோ அதை போன்று நான் வளர்க்கிறேன். அப்படி பெரிய மலை போன்று நிற்குமா மறுமை நாள். அதை தூக்கி கொடுக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு அது ஒரு இதா தெரியும், நாம இவ்வளவு தர்மமே கொடுக்கலையே அப்படின்ட்டு நாம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் அதை வளர்த்து கொடுக்கிறான். அப்படி இந்த தர்மத்தை நாம் அதிகம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் இந்த தர்மம் கொடுக்காதவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுற திருமறை குர்ஆன்ல இந்த பொன், வெள்ளி ஆகியவற்றிற்கு இல்லையா, இதையெல்லாம் நீங்க ஆகியவற்றை சேகரித்து வைத்துக் கொண்டு அவற்றுக்குரிய கடமையை ஜகாத் நிறைவேற்றாத இருப்பவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் நரக நெருப்பில் அவற்றை பழுக்க காய்ச்சி என்ன செய்வானா, அல்லாஹ் நம்ம தங்கத்தையும் வைரத்தையும் வெள்ளியையும் நம்ம பொருளாதாரத்தையும் சேமிச்சு வச்சுக்கிட்டோம்னு வைங்க, நாளை அதையே அல்லாஹ் ஒரு உலோக பானமா காய்ச்சிட்டு அதாலேயே விழாப்புறத்திலையும் கழுத்திலும் சூடு போடப்படும், நெற்றியும் சூடு போடப்படும் அப்படின்னு சொல்லி நாம சேகரிச்சு வச்சுக்கிறோமே. நம்ம அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் சில பேருக்கு வாரி வழங்குகிறான் என்று சொன்னால் பிறருக்கு கொடுப்பதற்காகத்தான் வாரி வழங்குகிறான். உனக்கு தேவை போக நீ பிறருக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். அதற்காகத்தான் உன்னிடம் கொடுத்து வைத்திருக்கிறான். அவனுக்கு தெரியாதா உனக்கு என்ன தேவை? அதற்கு மீறி அளவுக்கு மீறி உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறான். அப்ப நீ கொடுக்கணுமா இல்லையா? அப்ப கொடுக்காதன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? நாளை நீ எதை சேகரித்து வைத்தியோ அதன் மூலமே உனக்கு சூடு போடப்படும் அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு உலகத்துல ஒரு நெருப்பு கங்கு ஒரு சூப்பர் பட்டுச்சுன்னா நம்மளால தாங்க முடியுதா நம்மளால? அதையிலே தாங்க முடியாத நாம மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா நாம எதை சேகரிச்சு வச்சுட்டு போறோமோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டு போறோமே, அல்லாஹ் கேட்பான நாளைக்கு நாம கொடுத்துருக்கிறோமா? தான தர்மங்களை அதிகமாக வலியுறுத்துகிற மார்க்கம் கொஞ்சமா சொல்லல, அதிகமா 3ல் 1 பங்கு, ஒரு 3 பங்கு 3 லட்சம் இருக்கு என்று சொன்னால் 1 லட்சம் நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லுது. அதிகம் இருக்கிறதுலே அதிகப்படியான தர்மம் எதுன்னு சொன்னா 3ல் 1 பங்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் நம்மளால் முடிந்த நம்மளோட பொருளாதாரம் இருக்கு, நம்ம அதிகம் தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அது போன்ற மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.
இது இந்த இன்ஷா அல்லாஹ் நாளை வரக்கூடிய ஜும்மாவுடைய வசூல் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைமைக்கு போகுது. இது ஏன் அப்படி போகுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அதிகமான மார்க்க பணிகளும் சமுதாய பணிகளும் நடைபெறுகிறது. சமுதாய பணிகள் என்று சொன்னால் நிறைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், நிறைய விஷயங்கள். இதெல்லாம் எதுக்கு? மார்க்கத்துக்காக, நிறைய சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நிறைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறோம், போராட்டங்கள் செய்கிறோம். இதெல்லாம் எப்படி செய்கிறோம் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தை கொண்டுதான் செய்கிறோம். இன்னும் சமுதாய பணிகள் இல்லாமல் மார்க்க பணிகள், இஸ்லாம் இந்த தெருமுனை கூட்டங்கள், பொது கூட்டங்கள், அது மட்டுமல்லாமல் பிற மதத்தவர்கள் இந்த இஸ்லாம் மதத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கின்ற நிகழ்ச்சி, அதே போன்று முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணும் விதமாக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கின்ற நிகழ்ச்சி, இது போன்ற பலரும் தலைமுறையை வார்த்து எடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த சாதித்து காட்டுவோம் என்கின்ற நிகழ்ச்சி, இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது. எதற்காக? அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை தூய வழியில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற காரணத்துக்காக நிறைய பொதுக்கூட்டங்கள், மார்க்க விளக்கு, தெருமுனை கூட்டங்கள், இதெல்லாம் மாநாடுகள், இதெல்லாம் நடைபெறுகிறது. எதை கொண்டு என்று சொன்னால் நீங்க அளிக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை வைத்துதான் நடைபெறுகிறது. ஆகவே நாளை இந்த ஜும்மாவுடைய வசூல் என்ற அதிகமான பொருளாதாரத்தை அளித்து உங்களுடைய பங்களிப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஜகாத் அளிப்பவர்கள் நிர்வாகத்திடம் அளித்து உங்களுடைய ரசீதுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஜகாத் எந்த வகைக்கு போகிறது என்று சொன்னால், நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடக்கக்கூடிய முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், ஆண்கள் அழைப்பு இல்லம், பெண்கள் அழைப்பு இல்லம், இந்த பணிகளுக்காக இந்த ஜகாத்துடைய பொருளாதாரம் போகிறது. இந்த முதியோர் இல்லம் நடத்தக்கூடிய விஷயம் இருக்கிறது மிகவும் கஷ்டமான விஷயம். இந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், யாருமே இல்லாத அனாதைகள், அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பார்த்து அவர்களுக்காகவே ஒரு சென்னை மீட்டூரில் நடக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லம் நடைபெறுகிறது. அதற்கு அதிகமான பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சிறுவர் இல்லம், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட சிறுவர்கள், தாய் இல்லாத சிறுவர்கள், தந்தை இல்லாத சிறுவர்கள், இப்படி எத்தீம் என்று சொல்லுவாங்களே, ஏழை, யாரும் இல்லாத அனாதைகள், அப்படிப்பட்ட சிறுவர்களுக்காக ஒரு சிறுவர் இல்லம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்லாம் மார்க்கத்தை நோக்கி வருகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அப்படியே விட்டு விடாமல் அவர்களுக்கு மார்க்க கல்வியை அளித்து இஸ்லாத்தின் பிரகாரம் வாழக்கூடிய அந்த வழியும் காட்டி தருவதற்காக ஆண்கள் அழைப்பு இல்லம், பெண்கள் அழைப்பு இல்லம், இது போன்ற இந்த சேவை நிறுவனங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இதற்கு எல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தால் தான் இதெல்லாம் நடைபெறுகிறது. ஆகவே இந்த பொருளாதாரத்தை அதிகம் வாரி வழங்கி நன்மை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ரஹ்மான் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.